அவரே எங்கள் பிராண்டனுடைய அம்பாசிடர். வீடியோ எடுக்க போகிறோன்னு சொன்னோன்னே போதும், போய் ட்ரெஸ்ஸை மாற்றி மேக்கப் போட்டு பவுடர் அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டார்ப்பா. ஒன்றும் இல்லைங்க, சும்மா தலை தான் சீட்டு வந்தேன். சரி, தலையை செய்ய முடிய செய்ய முடியா? தலையை செய்ய முடிய சொன்னீங்களா? பாய பாருங்க நீ அப்பா ஸ்டில்லுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. ஊரில் நம்ம 33 நாளைக்கு அப்புறம் மத்தியான சாப்பாடு இன்றைக்கி வந்திருக்கோம். 33 நாள் நான் மத்தியான சாப்பாடு சாப்பிடல. அண்ணன் தான் இன்னைக்கு குக்கு. அன்றைக்கி தானே சமையல்? ரிஸ்வானா யாரு? ரிஸ்வானா? ரிஸ்வான் ஃப்ரம் மேலத்தனியம். அண்ணா நீங்கள் ஆஷ் யூஷுவல் தான் எப்பவும் கூட. ஆமாம், தபிக் பாய் உட்காந்துருக்காரு சாப்பிட்றதுக்கு. ஷேக் பாய் ஆமாம், அலைக்கலாம். இன்னும் 2 பேர் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா, வருவாங்க இப்போ. நம்ம பாய் நம்ம பாய் ஸ்பெஷலிஸ்ட்டு கலகலப்பு. நல்லா இருக்க பாய், கலகலப்பு. அவங்க கலகலப்பு அது இப்போ சாப்பிடக்கூடாது. சாப்பாடுலாம் இங்கே வந்து இப்படி தான் சாப்பிடுவாங்க. சூப்பராவில் கொட்டி தான் சாப்பிடுவாங்க. இன்னும் எங்கள் டீமனுடைய அம்பாசிடர் இன்னும் வரல. எங்கள் பிராண்டனுடைய அம்பாசிடர் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரே எங்கள் பிராண்டனுடைய அம்பாசிடர். வீடியோ எடுக்க போகிறோன்னு சொன்னோன்னே போதும், போய் ட்ரெஸ்ஸை மாற்றி மேக்கப் போட்டு பவுடர் அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டார்ப்பா. ஒன்றும் இல்லைங்க, சும்மா தலை தான் சீட்டு வந்தேன். சரி, தலையை செய்ய முடியா முடிய செய்ய முடியா? தலையை செய்ய முடிய சொன்னீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாட்டில் உட்காந்துட்டாங்க. நம்மளும் பிஸ்மில்லான்னு உட்காந்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இருங்க, குழம்பு சட்டி காட்டல. என்ன என்ன இது? பீஃப் மசாலா. பீஃப் மசாலா. பீஃப் மசாலாவா? பீஃப் மசாலா வித்து உருளைக்கிழங்கா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் அள்ளி போடுங்க. வித்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். இவர் தான் இந்த சேட்டை, இதை மேலே தலை சேட்டைங்கிறது பார்த்துங்க. நம்ம வித்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். வித்து உருளைக்கிழங்கு? ஆமாம், வித்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தீங்களா? சரி சரி, அதெல்லாம் நல்லா பேசுவீங்க. வித்து விற்காம. அம்பாசிடர் எடுத்துட்டீங்களா பாய்? அம்பாசிடர் அப்பப்போ கவனிச்சுக்கிடுங்க. சரி, அம்பாசிடர் கவனிச்சுக்கிறேன். இவங்க வந்து அம்பாசிடர் அசிஸ்டண்ட்டு, அவர் தான் அம்பாசிடர். நல்லா போஸ்ட் கொடுக்காரு, நல்லா சூப்பராக போஸ்ட் கொடுக்காரு. சரி, சாலாம் ஊற்றி விட்டீங்கன்னா அப்படி நாங்கள் கடைக்கு நாங்கள் வருவாங்க, தால்ச்சா வருவாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். உருளைக்கிழங்கு வித்து பீஃபு. உருளைக்கிழங்கு வித்த உருளைக்கிழங்கு. நாகப்பட்டினம் சமையல் பாய் சொல்லிடுங்க. நாகப்பட்டினம் சமையலா? நாகப்பட்டினம் சமையல். நாகப்பட்டினம் டேஸ்ட். நாகப்பட்டினம். அப்போ நாகப்பட்டினம்னா அண்ணன் கொஞ்சம் க்ளோஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆமாம், நாகப்பட்டினம் சமையல் பார்த்தீங்களா? அந்த ஜேரி காட்டு நாகப்பட்டினம் சமையல். ஆமாம், அந்த ஜேரி போட்டுரும். ஆமாம், சரி. நம்ம மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு 34 நாள் ஆச்சு. சாரி, 34 இல்லை 33 நாள் இருக்கும். 33 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட்றோம். நோம்பில் 2 நாள் சாப்பிடல. ஒரு நாள் வேலை, ஒரு நாள் தூக்கம். அப்படிங்கிறனால நம்ம சாப்பிட்ற மத்தியான சாப்பாடு இன்றைக்கி வந்து நமக்கு இங்கே சாப்பாடுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, அதுக்காக வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பு. நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிப்போம். இன்றைக்கி 12 தேதி, நமக்கு விடுமுறை, வெள்ளிக்கிழமை விடுமுறை. அப்படிங்கிறதுனால நண்பர்களோடு சேர்ந்து கடற்கரைக்கு போவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. திடீர் பிளான் தான். ஆமாம், சாப்பிட்டோன்னு ஒரு மாதிரி மதன்னு இருந்துச்சு. சரி வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பீச்சுக்கு போவோம் அப்படின்னு எல்லாரையும் காட்டுங்க. என்னை மட்டும் காட்டினா அவர் தான் ரஃபீக் பாய். அவர் வந்து நம்ம பாய் ஒதுங்காதீங்க, திரும்புங்க, மூஞ்சியை காட்டுங்க. அப்சர் பாய் ஓகேயா? இன்ஷால்லா நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு கடலுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன ஆட்டம் பாட்டம் ஏதோ வாய் சொன்னார். அதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி இல்லை. வாங்க நேரில் போய் பார்ப்போம். வந்துருச்சு அன்பு உறவுகளே. அவர் தான் வழிகாட்டி. பார்த்துங்க, விருதுகளுக்கு முத்தவா போய்கிட்டு இருக்கான். எங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 9 நிமிஷம் காட்டுது. கரெக்டாக 9 நிமிஷம் 7 கிலோமீட்டரு. இதெல்லாம் போயிட்டு சூரிய நகரம் மறையிற மாதிரி இருக்கு. போயிட்டு சொல்லலாம் என்ன எதுன்னு அங்கே உங்களுக்கு ஃபுல்லாக விளக்குகளை காட்டுறேன். அன்புறவுகளே, கடல் நோக்கி வந்துட்டோம். அதான் கடற்கரை. அல்ஹம்துலில்லாஹ் கடல் காற்று அப்படியே ரம்மியமாக இருக்குது. மாஷா அல்லாஹ் வேறு லெவலில் இருக்குது கடல் காற்று. நம்ம பேசுகிறது கேட்குதானு தெரியல.
இன்ஷால்லா நம்ம போக வேண்டிய இடம் நான் 6 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டு இன்ஷால்லா பார்ப்போம். போலீஸ்காரன் வேறு ஏற்ற மாதிரி வர்றான். லெஃப்ட்டை பாருங்க எப்படி இருக்கு. அன்புறவுகளே, நம்ம கடற்கரைக்கு வந்துட்டோம். மாஷா அல்லாஹ் வேறு லெவல் கூட்டம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கடற்கரை பார்க்கிங்கை பாருங்களேன், எவ்வளோ பார்க்கிங் இருக்குன்னு. டீ அப்பா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை பார்க்கிங்க. லைட்டாக அங்கிட்டு காட்டுங்க. பார்க்கிங் நம்ம கிடைக்குமா என்னன்னு தெரியல, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் வர்றோம். இன்ஷால்லா உள்ளே போயிட்டு அப்படியே அப்போ பெரிய பிளே கிரவுண்டெல்லாம் இருக்கு. சரி இன்ஷால்லா உள்ளே போயிட்டு அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன ஏதுன்னு. உறவுகளே, அல் குமராங்கிற பீச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் இது இல்லாமல் கிளியர் இல்லாமல் தான் இருக்கோம் வாய்ஸு. இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைங்கெல்லாம் பீச்சில் ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க பீச்சை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இன்ஷால்லா நம்மளும் பீச்சு காற்று அப்படியே மேலே லெவலில் இருக்குது. மாஷா அல்லாஹ். ஓ நம்மளு ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படி பீச்சை குதிரையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே குதிரை சவாரியெல்லாம் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி, நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி இருக்குங்க எல்லாம். அன்பு உறவுல நம்ம ஊர் மாதிரியே பீச்சு. மாஷா அல்லாஹ். இது வந்து எப்படின்னா ஒரு மெரினா மாதிரி பீச்சில் போய் சொன்னாங்க. சரி உள்ளே போனால் எவ்வளோ கப்படிக்கல. சரி கப்படிக்கலை, கப்பல் தான் நிற்கிது. ரொம்ப இது பண்ணாதீங்க, தாழ்த்தி பேசாதீங்க ஊரை. அல்ஹம்துலில்லாஹ் வேறு லெவலில் இருக்குது பீச்சு. இன்ஷா அல்லாஹ் அப்படியே உள்ளே போயிட்டு நான் ஒன்று ஒன்றா நம்ம ஆளுங்க இப்போ வந்து வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பீச்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டென்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஆளுகள்லாம் ஒரு குஷியாக ஒரு கும்மாளமாக பாய பாருங்க. நீ அப்பா ஸ்டில்லுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. கிடந்து சிரிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். சூரியனை பார்த்தா மறைய போகுது. மறையிற தருவாயில் நாங்கள் வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பீச்சை. மாஷா அல்லாஹ். இங்கிட்டு வந்து நம்முடைய மலையாள சகோதரர்கள் ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இடம் ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குல்ல. இங்கே பாருங்க, வண்டிகள் வேறு, இந்த வண்டிகள் வேறு. குதிரை சவாரி வேறு. குதிரை பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குங்க. வாட்ஸ் யுவர் நேம்? இஸ்மு கரீம் முஹம்மத். அது கோயிஸ். மாஷா அல்லாஹ். எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க குதிரை. ஆனால் இது வந்து பெரிய குதிரை. காரியர் மாப்பிள்ளையே சோகமாக இருக்கிய. அடி அப்பா, சூரியனை பார்த்த மாதிரி நிற்கிறான் அவர். வேற லெவலில் இருக்கியாப்பா ரவி பாய். திரும்புங்க போதும். மக்கள் வர எங்கே வரையும் கடலில் குளிக்க போயிருக்கா பாருங்க. மக்கள் போயிருக்காங்க. அங்கே வர மக்கள் போயிருக்காங்க. ஆனால் எல்லாம் முட்டி அளவு தான் தண்ணி இருக்கு. மக்கள், அதாவது கடல் வெள்ளத்திற்கு நடுவில் மக்கள் வெள்ளம். இந்த வண்டி தான் குறுக்கை மாதிரி ஓடிட்டு கிடக்கு. சூரியன் மறையும் நேரம். மாஷா அல்லாஹ். சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் ரெடி ஆகிருக்காங்க. நிறைய ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பைக்கு தான் எங்கே பார்த்தாலும் சுற்றிலே தெரியுது. நம்ம ஆளுங்க பைக் எடுக்க போய்கிட்டு இருக்காங்க. இப்போ காற்று ஏகப்பட்டமாக அடிக்குது. மக்கள் ஏகப்பட்ட மக்கள். அதாவது கடல் வெள்ளத்துக்கு நடுவில் நம்மளுடைய மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம மக்கள் வந்திருக்காங்க. நம்ம ஆளு வந்து இப்போ செல்ஃபி எடுக்குதுங்க. இப்போ வந்து அந்த பைக்கு எவ்வளோ வாடகை என்ன ஏது அப்படின்னு கேட்க போகிறாங்க. வாங்க நம்மளும் போய் பார்ப்போம்.
ஆளுங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்டு வண்டி எவ்வளோ என்ன ரேட்டுன்னு கேட்குறாங்க. போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா வண்டிக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம ரபிக் பாய் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அழுத்துங்க அழுத்துங்க அழுத்துங்க. பயப்படுறாரு. அழுத்துங்க அழுத்துங்க. நம்ம ரபிக் பாய் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சார். என்ன கணக்குன்னா 10 நிமிஷத்துக்கு 15 ரியாலாம். ஓகேயா அப்படின்னு அவர் ஒரு ரவுண்ட் போயிருக்காரு. சார் நம்ம ஒரு ரவுண்டு போவோம். வாழ்க்கையில் முதல் முறையாக நம்மளோட ஒரு ரவுண்டு போவோம் அந்த பைக்கில். அடுத்து சேர்க்கிற உண்டுது. நான் மூத்தெல்லாம் தான் திக்கிக்க பாத்ஃபி ஆசை சித்த திக்கிக்க. ஐயோ பீஸா இல்லை பீஸா வெறிஜா பாத்ஃபி தர திக்கிக்க. 1 மணி நேரத்துக்கு 30 ரியாலாம். நம்ம ஆளு போய் மாட்டிக்கிட்டாரு மேலே. சேக்கு போய் மாட்டிக்கிட்டாரு மேலே. அங்கே மேலே இறக்க விடாண்டாங்க. அடுத்து இவர் இதெல்லாம் மொச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நம்ம நாகப்பட்டினத்து வாய் வறந்து வர்றாரு. ஜம்மு பண்ணி பாட்டு விடாரு. போங்க அடுத்த ரவி சாப்பிடு பாக்கி அடிச்சு விட்டு ஸ்பீடை கம்மி பண்ணிட்டான். ஒத்தகை வச்சு வண்டி ஓட்டிட்டுறான். பிள்ளையெல்லாம் பறக்குது அப்படியே வண்டிக்கு. இந்த ஐவா கம்ப்ளூஸ் தலது வாய்ஸா. இந்த பீச்சினுடைய ஸ்பெஷல் என்னென்னா உடை மாற்றுவதற்கு தனியாக அறை வச்சுருக்காங்க. அது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஒன்று. இன்னொன்று என்னென்னா குளிக்கிறதுக்கு ஆழமில்லாத கடல் 2. இன்னொன்று என்னென்னா அதே மாதிரி பாத்ரூம் வசதி இருக்குது. ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பாத்ரூம் வசதி இருக்குது. இன்னொன்று என்னென்னா தொழுகை வசதி இருக்குது. அதே இன்னொன்று என்னென்னா சேஃப்டி கூட அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பள்ளியில் இந்த பீச்சில் ஆடாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த பீச்சுக்கு வரலாம், எல்லோரும் வரலாம். மக்கள்லாம் அதே மாதிரி இங்கே வந்து சமைச்சும் சாப்பிடுவாங்க சொன்னாங்க. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க. அதாவது கறிலாம் சுட்டு கொண்டு வருவாங்க. இங்கே வந்து சுட்டு கபாபு அதெல்லாம் சுட்டும் செய்வாங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்குது என்னன்னு தெரியல. இன்ஷால்லாம் நம்ம அப்படியே போயிட்டு மக்கள்லாம் அப்படி ஒரு இடம் எடுத்துகிட்டு நம்ம அப்படிக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகள் விளையாடுறதுக்கு இங்கே நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அது நம்ம ஊரில் மாதிரியே வச்சுருக்காங்க. இந்த பீச்சுக்கு வர்றது ஃப்ரீ தான். இதெல்லாம் குழந்தைகள்லாம் பாருங்கள் எப்படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். பெரியவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு தொழில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம குரூப்பை தேடி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.